Good morning, students. Today we learn 7th standard term 1 unit 2 force and motion lesson. First we will see introduction. Students, see in your book page number 17 we are having two pictures. As shown in the above picture, Kavita can reach her school in two ways. Can you tell by choosing which path she could reach the school early? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கவிதா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. பாத் ஏல பார்த்தீங்க, அதாவது ரோட் ஏல பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். அண்டு ரோட் பியில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவள் ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ கவிதாக்கு எது வந்து பக்கமாக இருக்கும்? ஸோ அப்போ ரோட் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, see the next picture. In which path the leaf will reach the ground first? ஸோ ரெண்டு ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாருங்கள். பாத் ஆஃப் த லீஃப் வென் தெர் இஸ் நோ விண்ட். அண்டு பாத் ஏல வந்து பார்த்திங்கன்னா காற்றே அடிக்கலை, காற்று அடிக்காதப்ப லீவ்ஸ் எப்படி விழுதுன்னு பாருங்கள். அண்டு செகண்ட் பிக்சர் பாத் பி, பாத் ஆஃப் த லீஃப் வென் தெர் இஸ் விண்ட். ஸோ காற்று அடிக்கும் போது அந்த இழைகள்லாம் என்னவாகும்? ஸ்ட்ரைட் லைனில் வராது, கொஞ்சம் தள்ளி போகும். அப்போ எது வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும்? பாத் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் வருது. ஸோ அதில் இருக்கக்கூடிய லீஃப் வந்து சீக்கிரமாக கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகும். பாத் பி சீக்கிரமாக வராது. ஓகே, see next example. Uma and Priya are friends studying in the same school. After school hours, they go to the nearby playground, play games and return back home. One day, Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. The path in which they took reach the playground is shown here. See, ஸ்கூலோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கு போகிறதுக்கு பாத் ஏ ரூட். ஓகே, இப்போ உமா என்ன சொல்கிறா? தன்னோட கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்க்கு நான் போயிட்டு ப்ளே கிரவுண்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பாத் பி பாருங்கள், ஸ்கூல் விட்டு கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்க்கு போகணும், அங்கேருந்து ப்ளே கிரவுண்டுக்கான டிஸ்டன்ஸு. சரியா? ஸோ அப்போ ஸ்கூலில் இருந்து ப்ளே கிரவுண்டுக்கு எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டேக் இட் ஒன் அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஏ அண்ட் பி விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் அமாங் டூ. ஸோ நம்மளுக்கு பார்த்ததுமே தெரியும், பாத் ஏ தான் வந்து என்ன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ளே கிரவுண்ட். ஓகே, ஸோ பாத் பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகே, now we come to conclusion. From the above examples, we could conclude that when an object travels from one place to another, it will reach faster if it travels along the straight line path. The straight line path is the shortest distance between 2 points. ஸோ இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கவிதா வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அடுத்த ட்ரீஸ்லேருந்து லீவ்ஸ் விழக்கூடிய டிஸ்டன்ஸை பற்றி செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். தேர்டு வந்து உமா தன்னோட கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் போயிட்டு ப்ளே கிரவுண்ட் வரதுக்கும் டைரெக்டாக ஸ்கூல்லேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு வரதுக்கான டிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தோம். இது எல்லாத்த வச்சு பார்க்கும் பொழுது நம்மளோட கன்க்ளூஷன் என்ன? த ஸ்ட்ரைட் லைன் பாத் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போ ஸ்ட்ரைட் லைனில் வரக்கூடிய பாத்து தான் வந்து என்ன இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் we see definition of distance and displacement. First see distance. The total length of a path taken by an object to reach one place from the other is called distance. And displacement, the shortest distance from the initial to the final position of an object. ஸோ இப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, உமா அண்ட் பிரியா தே ஆர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு டைரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கு போகிற பாத் வந்து ஏன்னு வச்சிட்டோம். அண்ட் உமா வந்து தன்னோட கிராண்ட்மா ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து பாத் பின்னு வச்சுருந்தோம். இப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? டோட்டல் லென்த்து, அதாவது நான் ஸ்கூல்லேருந்து அவங்க கிராண்ட்மா ஹவுஸ் போயிட்டு ப்ளே கிரவுண்ட் போகிற டிஸ்டன்ஸை வந்து டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? பாத் ஏ, ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக ப்ளே கிரவுண்ட் போனால் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஃபுல்லாக மெஷர் பண்ணக்கூடியது டிஸ்டன்ஸ். ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? Both the distance and displacement possesses the same unit. The SI unit is meter. So distance and displacement SI unit is meter. Next see, now look at the figure. There are 2 points A and B. If a person travels from A to B, he can choose one among the two different paths. The distance between A and B through the first path is 10 km.
In the second path is the distance is 7 kilometer, but the shortest distance between the two places is 5 kilometer. So the displacement is 5 kilometer. So இந்த ஃபிகரில் பாருங்கள் A and B அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாத்தில் வந்து போனோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் ஆகுது நமக்கு 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. சரி செகண்ட் பாத் நம்ம சூஸ் பண்ணோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர். ஸோ இப்போ A to Bக்கு நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். அப்போ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூ நோ தட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points is displacement. Okay, so the displacement is 5 kilometer. See the next picture. The path of an object traveling from A to B is shown in figure. Total distance traveled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter. So அப்போ A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், B அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ A to Bக்கான டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 40 மீட்டர். ஸோ அவர் டிஸ்டன்ஸ் இஸ் 120 மீட்டர், அவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 40 மீட்டர். ஸோ இருக்கிறதுலே கம்மியான டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் we will see speed and velocity. ஓகே, ஸோ ஸ்பீடை பற்றி 6th standardல ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு do you know, ஸோ 1 kilometer per hour equal to 5/18 meter per second. How we get this? ஸோ அதாவது 1 kilometer per hourங்கிறது எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க 5/18 meter per secondன்னு. ஸோ இது எப்படி வந்தது? ஸோ 1 kilometer equal to 1000 meter, 1 hour equal to 3600 seconds. 1 kilometer per hour equal to 1000 meter divided by 3600 seconds. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 5/18 meter per second. Definition of speed is the rate of change of distance. டிஸ்டன்ஸோட மாறுபாடு வீதம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீடோட ஃபார்முலா பாருங்கள், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ யூனிட் இஸ் மீட்டர் பர் second. So we can classify speed into two types. They are uniform speed and non-uniform speed. First we will see uniform speed. If a body in motion covers equal distances in equal intervals of time, then the body is said to be uniform speed. So non-uniform speed is if a body covers unequal distances in equal intervals of time, the body is said to be in non-uniform speed. So uniform speed அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஒரு நகரக்கூடிய ஒரு விஷயம் சரியா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ½ an hourல அது வந்து ஒரு ½ கிலோமீட்டர் ஆர் 1 கிலோமீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்த ½ an hourல அதே சேம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் பாருங்கள். ஸோ ஒரு கார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hourல வந்து ஒரு 50 கிலோமீட்டரும், அடுத்த 1 hourல வந்து ஒரு 20 கிலோமீட்டரும், அடுத்த 1 hourல வந்து ஒரு 30 கிலோமீட்டரும் இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்ன நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கரெக்டான இதில் கடக்கக்கூடிய தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து என்ன நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. சரி, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடில் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஸோ ஒரு ஏதாவது எனிதிங், அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு சைக்கிளாக இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம். ஸோ அவங்க மூவ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடில், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை அவங்க கரெக்டாக கடக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடு பிரச்சனை கிடையாது. பட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ½ an hourல அவங்க வேகமாக போயிருக்கலாம், அந்த கார் வந்து ஸ்பீடாக போயிருக்கும். அடுத்த ½ an hourல அந்த கார் வந்து ஸ்லோவாக போயிருக்கும். அடுத்த ½ an hourல அந்த கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளக்சுவேஷன் இதில் மாறும், அதனோட ஸ்பீடு வந்து என்னவாகுது மாறுது. ஸோ அப்போ இதனோட ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி. Velocity is the rate of change in displacement. ஸோ ஆல்ரெடி ஸ்பீட் என்ன பார்த்தோம்
rate of change of distance. So velocity is rate of change of in displacement. So velocity formula is velocity v equal to displacement by time. SI unit of velocity is meter per second. Okay. See, look at this picture. A person is running. Okay. His displacement is 50 meter. They are given, and distance traveled in 200 meters. Okay. The time taken is 25 seconds. So what is the speed and what is the velocity? Already we know that speed formula is distance by time and velocity formula is displacement by time. So first we see speed. Distance by time. Distance 200 meter and time is 25 second. 200 divided by 25, 8 meter per second. So speed is 8 meter per second, whereas velocity is displacement by time. Okay. So displacement 50 meter and time is 25 seconds. So 50 by 25, 2 meter per second. Velocity also two types of. First one is uniform velocity and another one is non-uniform velocity. First we will see uniform velocity. A body has uniform velocity if it covers equal displacement in the same direction in equal intervals of time. Example, light travels through vacuum. So in uniform velocity, direction is very important when it comes to displacement. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் எப்போவுமே வந்து வெலாசிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும், பேஸ்ட் ஆன் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் இதில் சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது மெயின் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம். ஸோ லைட் ட்ராவல் ஆகக்கூடியது வேக்யூம்னா வெற்றிடம்னு அர்த்தம். வெற்றிடத்தில் லைட் ட்ராவல் ஆகக்கூடியதை நம்ம எதில் கொண்டு வரலாம், யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். ஸோ அதாவது ஸ்பீடில் சேஞ்சஸ் நடந்தாலும் அல்லது டைரக்ஷனில் சேஞ்சஸ் நடந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். Next we see average velocity. So non-uniform velocity இருக்கும்போது we used to find the average velocity. If the total displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. So average velocity formula is total displacement by total time taken. Now we see the simple calculation. So first remember the formula. Speed formula is distance by time and velocity formula is displacement by time. Okay. See these calculations. Figure shows a car that travels 5 km due to east and makes U-turn to travel another 7 km. If the time taken for the whole journey is 0.2 hour, calculate the average velocity of the car. ஸோ இப்போ ஒரு கார் வந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போகுது. எகெயின் திரும்ப யூட்டர்ன் எடுத்து திரும்ப எவ்வளோ கிலோமீட்டர் வருது, 7 கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஆல்ரெடி வி see that average velocity equal to total displacement by total time taken. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி, ஸோ நம்மளுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, நம்ம ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போகுது இந்த காரு. எகெயின் யூட்டன் எடுத்து 7 கிலோமீட்டர் வருது. சரியா? அப்போ 5 minus 7. ஓகே. ஸோ அதே போல் 7 வந்து என்ன ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரதுனால -2. 5 minus 7 எவ்வளோ, -2 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே, 0.2 hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ -2 டிவைடட் பை 0.2 hour. ஸோ இப்போ இந்த 0.2வை நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு டிஜிட் தள்ளி தானே டாட் இருக்குது, அப்போ 10ஆல் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ -2 into 10 டிவைடட் பை 0.2 into 10. ஓகே. ஸோ -2 into 10 20, -20 டிவைடட் பை 2. ஸோ இந்த 2வையும் 20யும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ, -10 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டூயினோவில் பார்த்தோம். கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 5/18 மீட்டர் பர் செகண்ட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். ஓகே. நவ் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த இடத்துல. -10 into 5/18. ஸோ 10 into 5 -50 டிவைடட் பை 18. 2ஆல் டிவைட் பண்ணோம், மேலேயும் கீழேயும் அடித்தோன்னா எவ்வளோ வரும்,
-25 divided by 9. ஸோ இதையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்? -0.28 meter per second. Okay. Balance part of the portions we will see later. Thank you, students.